தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை துறைப்பாக்கத்தில் பெண் துண்டு துண்டாக வெட்டி கொல்லப்பட்ட சூட்கேஸில் வைத்த விவகாரத்தில் ஒருவர் கைது. கொல்லப்பட்ட பெண் மாதவரத்தை சேர்ந்த தீபா என்பது விசாரணையில் அம்பலம். ராஜஸ்தானின் தௌசா மாவட்டத்தில் ஆழ்துளை கிணற்றில் சிக்கிய குழந்தை மீட்பு. 18 மணி நேர போராட்டத்திற்கு பின் குழந்தையை பத்திரமாக மீட்ட தீயணைப்புத்துறை வீரர்களுக்கு பாராட்டு. சென்னையில் என்கவுண்டர் செய்யப்பட்ட பிரபல ரவுடி காக்காதோப்பு பாலாஜியின் உடல் பிரேத பரிசோதனை தொடக்கம். 4 மருத்துவர்கள் கொண்ட குழுவினர் பிரேத பரிசோதனை செய்வதாக தகவல். என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட காக்காதோப்பு பாலாஜியின் கூட்டாளியான சத்தியமூர்த்தி கைது. கஞ்சா வழக்கில் கைது செய்து எம்கேபி நகர் போலீசார் விசாரணை. சென்னை நங்கநல்லூரில் 2 தியேட்டர்களுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் சீல். 60 லட்சம் வரி பாக்கி வைத்துள்ளதால் வெற்றி மற்றும் வேலன் தியேட்டர்களுக்கு சீல் வைத்து நடவடிக்கை. நெல்லை மாவட்ட பாஜக நிர்வாகி ரூபிநாத் காவல்துறையினரால் கைது. தூத்துக்குடியில் கைதான போலி IAS மங்கேற்கரசிக்கு உடந்தையாக இருந்ததால் நடவடிக்கை. தமிழகத்தில் குரூப் 4 தேர்வு பணியிடங்களை அதிகரிக்க வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். 20,000 இடங்கள் நிரப்பப்பட வேண்டிய சூழ்நிலையில் 6,244 இடங்கள் மட்டுமே தேர்வு நடப்பதாக விமர்சனம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து 54,600க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 6,825க்கு விற்பனையாகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 83,684 என்ற புதிய உச்சத்தை எட்டியது. நிப்டி 220 புள்ளிகளுக்கு மேல் உயர்ந்து 25,603 புள்ளிகளில் வர்த்தகம். கேரளாவில் நிபா வைரஸ் மற்றும் குரங்கம்மை வைரஸ் பாதிப்பு எதிரொலி. தமிழக கேரள எல்லையான புளியரை பகுதியில் சோதனையை தீவிரப்படுத்தியது சுகாதாரத்துறை. சென்னை திருவொற்றியூர் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் வணிக வளாக கட்டுமான பகுதிக்கு சென்று மாமூல் கேட்டு மிரட்டிய ரவுடிகள். கட்டட ஒப்பந்ததாரர் அளித்த புகாரின் பேரில் 6 பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. தமிழகத்தில் இன்று வழக்கத்தை விட 7 டிகிரி வெப்பம் அளவு அதிகரிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கர்நாடக மாநிலம் ராஜராஜேஸ்வரி தொகுதி MLA முனிரத்னா மீது பாலியல் வழக்கு பதிவு. தனியார் விடுதியில் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக அளிக்கப்பட்ட புகாரில் நடவடிக்கை. சென்னை சேப்பாக்கத்தில் இந்தியா வங்கதேசம் இடையிலான டெஸ்ட் போட்டியை காண ரசிகர்கள் ஆர்வம். காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து டிக்கெட்டுகளை பெற்று உற்சாகம். நாற்பத்தி 5வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் தொடர்ந்து முதலிடம்.
7வது சுற்று ஆட்டத்தில் சீனாவை வீழ்த்தி இந்திய அணி அசத்தல் வெற்றி. தலித் வெறுப்பை விதைத்தவர் ராமதாஸ் என்பதால் அவருடன் சேர முடியாது. சேலத்தில் நடைபெற்ற மண்டல நிர்வாகிகள் கூட்டத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் திட்டவட்டம். தமிழ்நாட்டிலே தலித் நான் தலித் என்கிற ஒரு அரசியலை முதலில் இந்தியாவிலேயே ஒரு மாநில அரசியலில் விதைத்தவர், தலித் வெறுப்பை விதைத்தவர். அதனால தான் அவரோட சேர முடியாதுன்னு நம்ம சொல்றோம். அவருடைய உள்ளீடான நோக்கம் என்பது மிகவும் ஆபத்தானதாக இருந்ததை மிக காலம் கடந்து நாங்கள் புரிந்து கொண்டோம். உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்குவதால் எந்த மாற்றமும் நிகழப்போவதில்லை. விஜய் அரசியல் பிரவேசத்தால் திமுக வாக்குகள்தான் பிரியும் எனவும் ஹெச் ராஜா கருத்து. அது திராவிடியன் ஸ்டாக்கோட சில பேருக்கு ஒரு பிரமை. அதே கொள்கைகளை சொன்னால் தான் நமக்கு ஓட்டு போடுவாங்களோன்னு. அதே கொள்கைகளை அடாப்ட் பண்ணுற இன்னொரு கட்சி எதுக்கு? டெட் வுட்டு தானே, எக்ஸ்ட்ரா ஃப்ளஷ். அதனால் அவங்க வரட்டும், திமுகவோட ஓட்டுக்கள் அப்புறம் பகிர்ந்துக்குவார். நல்லது. மணப்பாறை அருகே மாற்று சமூகத்தை சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்ய முயன்ற கல்லூரி மாணவர் மீது கொலைவெறி தாக்குதல். நாம் தமிழர் கட்சி நிர்வாகி உள்ளிட்ட 3 பேருக்கு வரும் 30ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். %20 போனஸ் வழங்க கோரி நெய்வேலி NLC ஒப்பந்த தொழிலாளர்கள் செல்போனில் டார்ச் லைட் அடித்து போராட்டம். சுரங்க நிர்வாக அலுவலகம் நோக்கி செல்ல முயன்றவர்களை தடுத்த போலீசாருடன் தள்ளுமுள்ளு. துறையூரில் தனியார் உணவகத்தில் ஆம்லேட் ஆகும் அரசு சத்துணவு முட்டைகள். குழந்தைகளுக்கு வழங்கும் சத்துணவு முட்டைகளை தனியார் உணவகங்களுக்கு விற்கும் கொடுமை. சென்னை கொடுங்கையூரில் தனியார் உணவகத்தில் சிக்கன் சாப்பிட்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேருக்கு வாந்தி, மயக்கம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என வேதனை. அப்போ எங்களுக்கு முன்னாடி நாங்கள் போனால் எங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், இந்த கடைக்கார வியாபாரம் நடத்தின்னு தான் இருக்கிறான், எந்த ஒரு ஆக்ஷனும் கிடையாது. அதில் ஃபுட் ஹெல்ப்லைனுக்கு நான் ஃபோன் எடுத்து அந்த கூகுளில் போட்டு அந்த அவங்களுக்கு கால் பண்ணுறேன். எப்படியும் ஒரு 50-100 கால் பண்ணிட்டேன், அவங்களும் எடுக்கவே இல்லை. பரமக்குடியில் வண்டல் மண் எடுக்க நடைச்சீட்டு வழங்குவதற்கு 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வட்டார வளர்ச்சி அலுவலர் கைது. லஞ்ச பணத்தை பெற்றபோது கையும் களவுமாக சிக்கினார். உதகையில் முன்கூட்டியே பெய்த நீர்ப்பனி. மழை பெய்ய வேண்டிய சமயங்களில் நீர்ப்பனி விழுவதால் விவசாயிகள் அச்சம். முதற்கட்ட தேர்தல் நடைபெற்று முடிந்த நிலையில் பிரதமர் மோடி இன்று ஜம்மு காஷ்மீர் பயணம். ஸ்ரீநகரில் நடைபெறும் தேர்தல் பேரணியில் பங்கேற்று உரையாற்றுகிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிருந்தாவன் அருகே நிலக்கரியை ஏற்றிச் சென்ற சரக்கு ரயில் தடம் புரண்டது. பெட்டிகளை சீரமைக்கும் பணிகள் தீவிரம். டெல்லி முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டுள்ள அதிஷி நாளை மறுநாள் பதவியேற்கிறார். வரும் 26 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள சிறப்பு சட்டசபை கூட்டத்திலும் உரையாற்றுவார் என தகவல்.
ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் திருப்பதி கோயிலில் லட்டு பிரசாதம் தயார் செய்ய விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்ட நெய் பயன்படுத்தப்பட்டது. ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பரபரப்பு குற்றச்சாட்டு.